காந்தன் 2 சேனாதிபதி. போர்ல நிறைய சேனைகள் இருக்கும். அந்த சேனைகளுக்கு தலைவராக இந்த வானாசுரரோட சேனைக்கு தலைவராக விளங்கினவர் ஒருத்தர் ஓனகன், இன்னொருத்தர் காந்தன். இந்த ஓணன் வணங்கின சாமி தான் இது. இங்க இருக்க இந்த சாமியை வந்து ஓணகாந்தீஸ்வரர், காந்தேஸ்வரர், ஓணகாந்தேஸ்வரர் 2 சாமி. இந்த பக்கத்திலே இன்னொரு சாமி இருப்பாங்க. 2 சாமியை யார் வணங்கினா ஓணகன், காந்தன் 2 அசுரருக்கு தளபதியாக, போர் தளபதி, சேனாதிபதியாக விளங்கினவங்க வந்து இங்க வந்து, அதாவது எல்லா உயிரினமும் வணங்கத்தக்கவர் தான் சிவபெருமான். நீங்க மற்ற ஏனையெல்லாம் வந்து ஏனைய கடவுளோ யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்க சாமி கெட்டவங்களா இருந்தாலும் கெட்டவனா நல்லவங்களா திருத்தது தான் சாமியோட செயல். இதுதான் ஈஸ்வரோட தனிப்பெரும் செயல். மற்ற இறைவர் வந்து திருத்த மாட்டாங்க, தண்டனை கொடுத்து கோப்பா வெளியேன்றுவாங்க. ஆனா சாமியோட கருணை. அதனாலதான் நான் இந்த கோயில்ல உட்காந்துக்கிறேன். ஏன்னா கெட்டவனா இந்த என்னைய சாமி ஒரு மதிச்சு திரும்புவாங்க அப்படின்னு ஒரு திருந்த வாய்ப்பு தருவாரு, திருந்த அருளும் செய்வார். சாமிக்கு இன்னொரு தனி சிறப்பு. நான் சிவபெருமானோட தனி சிறப்பு என்னன்னா, நல்லவங்களுக்கு அருள் செய்யறது இல்ல சாமி, தீவருக்கும் அருள் செய்வார். தீவிரம் வணங்கினாவா அந்த தீவருக்கும். இப்ப அசுரருக்கு யாருன்னா வரம் கொடுப்பாங்களா? அசுரருக்கு யாருன்னா நன்மை வரம் கொடுப்பான். அவன் தவம் செஞ்சா அசுரன் நல்லா இருக்கணும், அவன் வந்து உயிரி பெறணும் அப்படின்னு யாருன்னா ஆசைப்படுவார். உள்ள இருக்க சாமி ஆசை. தன்னை அடைந்தார் அவருக்கு போகங்கள் தருவானை. தன்னை அடைஞ்சிட்டா போதும். அவன் என்ன குலம் கோத்திரம் எந்த செயலும் சாமி பார்க்க மாட்டார். அவன் தேவராயினும் அசுரராயினும் இதோட பாட்டே பாடுவார். தேவர் எந்த செயலும் சாமி பார்க்க மாட்டார். அவன் தேவராயினும் அசுரராயினும் இதோட பாட்டே பாடுவார். தேவராயினும் அசுரராயினும், தேவனாயிரு அசுரனாயிரு, ஏன் கடவுள் என்ன வேணா இரு, தன்னை வணங்குறாங்களா அவங்களுக்கு நற்கதிய தரணுன்ற நிலை உடையவர் தான் சிவபெருமான். அப்படி இந்த ஓணகங்களும் சாதாரணமா நம்ம பூ இதெல்லாம் இல்ல, அப்படியே அறுத்துக்கிறாங்க. தலையும் காலையும் அறுத்து அந்த ரத்தத்தால சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்படி அபிஷேகம் பண்ணார் ஓணன். காந்தனும் பார்த்து அதே மாதிரியே செய்யறாரு. சனந்தாசுரன் அவரும் வந்து வணங்கியிருக்காரு. இந்த மாதிரி பெரிய அசுர கூட்டமே வந்து இங்க வந்து வணங்கியிருக்காங்க. அந்த அவங்க பிரதிஷ்டை செஞ்ச சாமி, இப்ப நம்ம பாக்குற சாமி, அந்த சாமி பின்னாடி